தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிரடி நடவடிக்கை. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23 தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பை இன்று மாலை 4 மணியளவில் வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து உடனடியாக தேர்தல் கட்டுப்பாடுகளை செயல்படுத்திய திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திரு சரவணன் தேர்தல் பணிக்கான முன் ஏற்பாடுகளை விரைவுபடுத்தினார். அதில் முதல் கட்டமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பறக்கும் படை அமைக்கப்பட்டு 56 வாகனங்கள் GPS கருவிகள் பொருத்தப்பட்டு பகுதிக்கு செல்ல கொடியசைத்து துவங்கி வைத்தார். மேலும் அரசு அலுவலகங்களில் உள்ள தலைவரின் புகைப்படங்கள் அதிகாரிகள் அகற்றினர். மேலும் அரசியல் கட்சிகள் சார்ந்த சுவரொட்டிகள் மாநகராட்சி ஊழியர்கள் இதனை அப்புறப்படுத்தி வருகின்றனர். கட்சி கொடிகள் அகற்றும் தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டதின் பேரில் திண்டுக்கல் நகரில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சுவரொட்டிகள், விளம்பர பதாதைகள், கொடிகள் ஆகியவற்றை அகற்றி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் அமுலுக்கு வந்ததால் தாங்கள் கையில் உள்ள பணத்திற்கான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். மேலும் ரூபாய் 50,000க்கு மேல் இருந்தால் பறிமுதல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய பணத்திற்கு முழு ஆவணங்களும் வைத்திருக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கு காவலர்கள் மற்றும் தேர்தல் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.